ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோ யுவர் இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 3 பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 2 இறுதி பகுதியில் லிங்க் வேர்ப்ஸ் அல்லது கோப்லாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். லிங்க் வேர்ப்ஸுங்கிறது என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்தோம். லிங்க் வேர்ப்ஸுக்கு அடுத்து வரக்கூடியது பெரும்பாலும் அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் சில சமயம் அட்வர்பும் வரும். அட்வர்ப்னா என்ன அப்படிங்கிறத ஒரு செகண்டில் பார்த்துக்கலாம். இப்போது அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நோனை பற்றி அடிஷ்னலாக ஒரு மீனிங் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். ஹீ இஸ் அ பாய்னு சொல்கிறோம், ஹீ இஸ் அ டால் பாய்னு சொல்கிறோம். இப்போது டால் பாய்னா அந்த பாயை பற்றி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக மீனிங் கொடுக்கறது. அப்போது இந்த டால்ங்கிறது அட்ஜெக்டிவ்னு சொன்னோம். அதே போல் ஷீ சேங் மெலோடியஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். சேங் மெலோடியஸ்லி அப்படின்னா மெலோடியஸ்லி எப்படி பாடினா அந்த பாடினதை பற்றி சொல்கிறதுனால அந்த வெர்பை பற்றி அடிஷனலாக மீனிங் கொடுக்கறதுனால மெலோடியஸ்லி அப்படிங்கிறது அட்வர்ப் ஆகிடுது. ஹி எஸ்கேப்டு லக்கீலி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி தப்பினான் அப்படின்னா லக்கீலி, அதிர்ஷ்டவசமாக தப்பினான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த தப்பினான் அப்படிங்கிறதுக்கு அடிஷனலாக மீனிங் கொடுக்கறதுனால லக்கீலிங்கிறது அட்வர்ப் ஆகிடுது. அப்போது பெரும்பாலும் அட்வர்புங்கிறது எல்ஒயில் தான் முடியும். ஓகேயா? இப்போது வீடியோவை பாருங்கள். நோட் ஆன் லிங்க் வேர்ப்ஸ். லிங்க் வேர்ப்ஸ் கேன் பி மாடிஃபைடு பை அட்வர்ப்ஸ். லிங்க் வேர்பை அட்வர்ப்ஸும் மாடிஃபை பண்ணோம், அடிஷனலாக மீனிங் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். லிங்க் வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது போன அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 2ல் நம்ம லிங்க் வேர்ப்ஸ் என்னென்னு பார்த்தோம். திரும்பவும் ஒரு ஞாபகத்துக்காக இங்கே கொடுத்துருக்கு. லிங்க் வேர்ப்ஸ் என்னென்ன? அப்பியர், ஃபீல், கெட், க்ரோ, பிகம், கீப், லுக். லுக்குற அப்பியருங்கிற அர்த்தம் வரும். அந்த மாதிரி இருந்தோம்னா மேக், ஸ்மெல், சவுண்டு, டேஸ்ட், டேர்ன், இதெல்லாம் லிங்க் வேர்ப்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் வித் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ் மே ஹெல்ப் டு ஷோ த டிஃப்ரெண்ட் யூசஸ். இப்போது இந்த லிங்க் வேர்ப்ஸு பின்னால் அட்ஜெக்டிவ்ஸும் வரும், அட்வர்பும் வரும் அப்படின்னு இப்போ சொன்னோம். அப்போது இங்கே நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹி லுக்டு காம். லுக்டுங்கிறது ஒரு லிங்க் வேர்ப், அதுக்கு அடுத்தாப்பில் காம்ங்கிற அட்ஜெக்டிவ் வருது. ஹி லுக்டு காம்லி அப்படின்னு வரும்போது காம்லிங்கிற அட்வர்பு லுக்டுங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுது. ஷி டேர்ன்டு பேல். பேலுங்கிறது அட்ஜெக்டிவ், டேர்ன்டுங்கிறது அ லிங்க் வேர்பு. ஷி டேர்ன்டு ஆங்க்ரிலி டு த மேன் பிஹைண்ட் ஹிம். இங்கே ஆங்க்ரிலிங்கிற அட்வர்ப் வந்திருக்கு. அது டேர்னுங்கிற வெர்பை மாடிஃபை பண்ணுது. ஓகேயா? அடுத்தது பாருங்கள். த சூப் டேஸ்டட் ஹார்பிள். டேஸ்ட்டுங்கிறது லிங்க் வேர்பு, ஹார்பிள்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஹி டேஸ்டட் த சூப் சஸ்பீஷியலி. சஸ்பீஷியலிங்கிறது அட்வர்ப் வந்திருக்கு. டேஸ்டடுங்கிற வெர்பை சஸ்பீஷியலி மாடிஃபை பண்ணுது. ஓகேயா? நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 2ல் எத்தனை வகையான அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போது அதெல்லாம் விரிவாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸு பாருங்கள், வீடியோ பாருங்கள். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸு என்னென்ன வரும்னு பார்த்தோம். திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படிங்கிறலாம் வரும்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. திஸ் பீச் வாஸ் குவைட் எம்டி லாஸ்ட் இயர். அப்போ திஸ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பீச்சுங்கிறது நவுன். அதே இது தட் பீச் வாஸ் குவைட் எம்டி லாஸ்ட் இயர்னு சொல்லலாம். தட்டுங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகிடும், பீச்சுங்கிறது நவுன் ஆகிடும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தீஸ் பீப்புள் கம் ஃப்ரம் தட் ஹோட்டல் ஓவர் தேர். அப்போது இதில் தீஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ், பீப்புளுங்கிறது நவுன். இதையே தோஸ் பீப்புள் கம் ஃப்ரம் தட் ஹோட்டல் ஓவர் தேர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்போ தோஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகிடும், பீப்புளுங்கிறது நவுன் ஆகிடும். அடுத்தது பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஈச், எவரி, எய்தர், நெய்தர். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈச் மேன் ஹேட் எ வெப்பன். ஈச் மேன் ஹேட் எ வெப்பன். இப்போது இதில் மேன்கிறது நவுன், ஈச்சுங்கிறது அட்ஜெக்டிவ். ஈச்சுக்கும் அடுத்தாப்பில் எவ்வரின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போது எவ்வரிக்கும் என்ன வித்தியாசம், ஈச்சுங்கிறதுக்கும் எவ்வரிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The sentence implies that the speaker went to each man in turn and checked that he had a weapon. இதனுடைய அர்த்தம் என்ன? ஈச் மேன் ஹேட் எ வெப்பன்னா ஒவ்வொருத்தரும் வெப்பன் வச்சுருந்தாங்க, ஆயுதங்களை வச்சுருந்தாங்கன்னு அர்த்தம். அதை ஈச்சுங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடியவர் வந்து ஒவ்வொருத்தராக போய் பார்த்து அவர் வெப்பன் வச்சுருக்காரா, ஆயுதங்கள் வச்சுருக்காரா இல்லையாங்கிறத பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஈச் மேன் ஹேட் எ வெப்பன்னு சொல்கிறாரு. ஓகேயா? ஆனால் அடுத்தது எவ்வரி மேன் ஹேட் எ வெப்பன்னு சொல்லிருக்கு. The sentence implies that the speaker counted the men and weapons and found that he got the same number of each. அப்போது எவ்வரிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் இதை சொல்லக்கூடியவர், இந்த வாக்கியத்தை சொல்லக்கூடியவர் வந்து மொத்தம் எத்தனை ஆட்கள் இருக்காங்க, மொத்தம் எத்தனை வெப்பன்ஸ் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிற எண்ணி அது ஈக்குவலாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எவ்வரி மேன் ஹேட் எ வெப்பன் சொல்கிறாரு. இப்போது மேன்கிறது இங்கே நவுன், எவ்வரிங்கிறது அட்ஜெக்டிவ். மேலே மேன்கிறது நவுன், ஈச்சுங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேயா? அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் எய்தரை பார்க்க போகிறோம். எய்தர் மீன்ஸ் எனி ஆஃப் த டூ. எய்தர்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று, எய்தர் ஆஃப் த டூ அப்படின்னு அர்த்தம். இட் டேக்ஸ் எ சிங்குலர் வெர்பு. எய்தருங்கிறது நம்ம முதல்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தப்பில் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் எய்தர் ஈவெண்ட்டு யூ வில் பெனிஃபிட். இன் எய்தர்னு வந்திருக்கு. எய்தருங்கிறது அட்ஜெக்டிவ், ஈவெண்ட்டுங்கிறது நவுன், ஈவெண்ட்டுங்கிறது சிங்குலரில் வந்திருக்கு. ஓகேயா? இந்த எய்தர் ஈவெண்ட்டை யூ வில் பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். அதே போல் தான் நெய்தர். நெய்தர் மீன்ஸ் நாட் ஒன் அண்ட் நாட் த அதர். நெய்தர்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். இட் டேக்ஸ் அன் அஃபர்மேட்டிவ் சிங்குலர் வெர்பு. இதில் வந்து நெய்தர்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு அடுத்தாப்பில் வந்து அஃபர்மேட்டிவ் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் வரக்கூடாது, அஃபர்மேட்டிவ் தான் வரணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். நெய்தர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெய்தர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அப்போது எந்த ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை கிடையாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஓகேயா? இதில் வந்து நெய்தருங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நவுன். ஓகேயா? மீதி உள்ளதெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை பார்ட் 4ல் பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.